இங்க ஒரு ஹோட்டல்காரன் டெய்லி பஸ்ல வர ஆன்ட்டியே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல விஜய்ன்ற ஒருத்தன் கால்ல குண்டடிபட்டு அவனோட ஹோட்டலுக்கும் வர்றான். தன்னைய போலீஸ் தேடுது, நான் எப்படியாவது காப்பாத்து, நான் நிரபராதின்னு கேக்குறான். வேற வழி இல்லாம ஹோட்டல்காரனும் அவனை பின்னாடி ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான். அவனோட கதை என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ஆர்மிக்கு போயிட்டான். வீட்டுல தனியா இருந்த ஒய்ஃப் கூட ஒருத்தன் அஃபேர்ல இருக்கான் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு அவன் ஆர்மில இருந்து திரும்ப வந்து குடி போதையில அவளை பலார்னு ஒரு அறையிறான். மறுநாள் விடிஞ்சு பார்க்கும்போது போலீஸ்காரங்க அவனை பொண்டாட்டிய கொலை பண்ண குற்றத்துக்காக அவனை கைது பண்ணிட்டாங்க. ஆனா அவன் நிரபராதின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறான், யாரும் கேட்கல. இந்த பாயிண்ட்ல தான் அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது போலீஸ்காரன் அவனோட கால்ல சுட்டுட்டாங்க. அப்படி வழி மாறி போனவன் தான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கான். இதையெல்லாம் கேட்ட அந்த ஹோட்டல்காரன், சரி இங்கேயே இரு, நான் எப்படியாவது உனக்கு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு டெய்லி அவனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு உடம்பு ரொம்பவே முடியாம போறான், ரொம்ப இரும்ப ஆரம்பிக்கிறான். ஹோட்டலுக்கு வந்த ஒருத்தன் ஹோட்டல்ல ரொம்பவே நாத்தடிக்குது அப்படின்னு சொல்றான். நீ போடா வெளியேன்னு சொல்லிட்டு அவனை திட்டி வெளியே அனுப்பிச்சிடுறான். வெளியில காய்கறி விற்கிறவன், என் புருஷன் பேசினது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காத, கடையில எலி இருந்தா இப்படிதான் ஸ்மெல் வரும், இந்த எலி மருந்தை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த எலி மருந்தை கொடுக்குறான்.